குரூப் 1 தேர்வு விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. விடைத்தாள் மாற்றி வைத்து முறைகேடு நடந்தது தொடர்பாக வழக்கு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கீழமை நீதிமன்றத்தின் விசாரணை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவசாய கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இவ்வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வு ஆணையம் கடந்த 2016ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான தேர்வை நடத்தியிருந்தது. இந்த தேர்வினை எழுதிய ராம்குமார் தேர்வில் தேர்ச்சி பெற விடைத்தாளினை மாற்றி வைத்து முறைகேடு செய்ததாக கைது செய்யப்பட்டார். மேலும் அவருக்கு உதவியதாக அவரிடம் பணியாற்றிய ஒருவரும் டிஎன்பிஎஸ்சி ஊழியர்கள் சிலரும் அவர்கள் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இது தொடர்பான வழக்கானது சென்னை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையானது நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கினை ரத்து செய்ய கோரி கருணாநிதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் விடைத்தாள் மாற்றி வைத்த விவகாரத்தில் தான் ஈடுபடவில்லை என்றும் முறையாக விசாரணை நடத்தாமல் ராம்குமாரிடம் வேலை பார்த்ததால் தன் மீது காவல்துறை தவறாக வழக்கு பதிவு செய்திருப்பதால் இது தொடர்பான கீழமை நீதிமன்ற வழக்கின் விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சேஷசாயி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான அரசு குற்றவியல் வழக்கறிஞர் கடந்த 2016இல் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் விடைத்தாள் மாற்றி வைத்து மோசடி செய்த வழக்கில் இதுவரை 65 சாட்சிகள் சேர்க்கப்பட்டு அதில் 10 பேரிடம் சாட்சி விசாரணையை சென்னை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் நடத்தி முடித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் வழக்கை ரத்து செய்ய கோரிய மனுவை ஏற்கக்கூடாது என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அரசு தரப்பின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்ததுடன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் விடைத்தாள் மாற்றி மோசடி செய்தது தொடர்பான வழக்கை 6 மாதத்தில் விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்று சென்னை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திற்கும் உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார்.